அவள் தானே எங்கள் புன்னகை. கீர்த்தி, என்ன நான் மனசுக்குள்ள நினைச்ச மாதிரியே வந்து நிக்கிறா. கடவுளே, என்னது இது விளையாட்டு? நான் மனசுக்குள்ள நினைச்சது இவளுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, என்ன நடக்குது? இல்லாதிரா பார்க்கலாம். அண்ணா, எனக்கு சரணுக்கு கல்யாணமா இல்ல மகேஷுக்கு கல்யாணங்கிற மாதிரி டவுட்டா இருக்கு. சரி இரு. அன்னைக்கு இந்த பொண்ணுதான் இவன் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான். ஆனா ஏன் இந்த பொண்ணு சரண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லுச்சு? சோ ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு நீதான் யாருன்னு இருப்பியான்னு. ஆனா ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க எப்போதுமே நம்ம கூடயே இருக்கணும்னு நினைப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரிதான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படிதான் தோணுது. ஒருவேளை நீதான் யாருனா இல்ல நான் அந்த பைத்தியக்காரி பண்ணி நினைச்சிட்டு இருக்கேனா? ஐயோ கடவுளே, இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, ஒண்ணுமே புரியல. நான் நினைச்சது எப்படி இவளுக்கு தெரிஞ்சிருக்கும்? அப்போ இவதான் என் கீர்த்தியா? ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை, விவரம் ஏதும் அவன் அறியவில்லை. என இருந்த போதும் அவன் எனது இல்லை, மறந்து போய் என் மனமே. வெண்மதி வெண்மதி எனில் நீ வானுக்கு மேகத்துக்கு சொல்லு. என்ன பண்ற? ஒன்னும் இல்லக்கா. எல்லாரும் உன்னதான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இந்த சாரி தான் செலக்ட் பண்ண, இதை எடுத்து பேக் பண்ண கொடுத்துட்டு உன் பழைய சாரி கட்டிட்டு வா. என்னடா அவ எதுக்கும் பக்கத்துல வந்தா? நில்லு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்ன அவ எதுக்கு என் பக்கத்துல வந்தான்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஒன்றும் இல்லை, சரி விடு. உனக்கு என்ன கோட் சூட் எடுத்தாச்சா இல்லையா? எல்லாமே எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். அப்புறம் என்ன, சரி விட்டுட்டு மற்றதை பாரு. என்ன பார்த்துக்கலாம். டே, அவ கட்டியிருக்கால அந்த சாரி தான் அவ எடுத்ததா? என்கிட்ட கேட்குற? எனக்கு என்ன தெரியும்? அதுதான் கட்டிட்டு வந்தா, அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நீ வேற ஏதாவது செலக்ட் பண்ணியா? இல்லை, நான் எதுவும் செலக்ட் பண்ணல. சரி ஓகே, போ போ, நான் வரேன். என்ன சார், நாளைக்கு நிச்சயதார்த்தம் போல? ஆமா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் தான். ஏன் உனக்கு தெரியாதா? ஆமா, வந்து சாப்பிட்டுட்டு போ. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் சாப்பிட தான் போறேன். என்ன ஏன்னா எனக்கு பசிக்கும்ல, நான் சாப்பிடுவேன்ல. ஆனா ஒண்ணு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. நடக்காத கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம், நலங்கு ஃபங்க்ஷனு. ஐயோ ஐயோ, எவண்டி சொன்னது நடக்காததுன்னு? ஏன் நீ நினைச்சிட்டே என்ன? நான் உனக்கு வச்ச கெடுல இன்னும் 5 days. ஓகே, 5 days தான் இருக்கு. ஆமாமா, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. 5 நாள். ரொம்ப பல்ல காட்டாத. என்ன ஜெயிக்க போறது நான் தான். அதையும் பாத்துருவோம், யார் ஜெயிக்க போறானே. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். சாரி, 15 நாள் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் 5 நாள் வெயிட் பண்ண மாட்டோமா? இப்படிங்கிறதுக்குள்ள 5 நாள் ஓடிடும். சரி, நீ எப்படியும் என் தங்கச்சிக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணிருப்ப. ஆனா என் தங்கச்சி வேற புடவைய கட்டிட்டு வந்துட்டான் தானே உன் தம்பிட்ட பேசிட்டு இருந்த? இல்லையே. சி மூடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லு பாப்போம். என்னை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியாது? பாரு, உன் கூட எல்லாம் பேசி என் டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. என்ன, நாளைக்கு விடிஞ்சா நிச்சயதார்த்தம். ஒண்ணு நடக்கும் பாரு. அதே மாதிரி உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலியும் கட்டிடுவேன். அப்ப கொண்டு மூஞ்சி எங்க வச்சுக்கிறேன்னு பாக்குறேன். ஆனா சவால மறக்க கூடாது. என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? என் வீட்டுல வேலைக்காரியா வந்து வேலை செய்யணும். நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி நீ எனக்கு அடிமையா இருக்கணும். அதையும் நீ மறக்க கூடாது. ஓகே, பாப்போம், நாளைக்கு மண்டபத்துல பாப்போம். பாக்கலாடி.
விட்ட சவால்ல இவன் ஜெயிச்சிருவானா? எதுக்கு கடைசி நேரத்தில் இப்படி காலை வர்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன்? இல்லை இல்லை, நான் தான் ஜெயிப்பேன், விட மாட்டேன். சந்தியா, நீ நீ சவாலுக்கு பிறந்தவ, நீ தான் ஜெயிக்கணும். ஒருவேளை விட்ட சவால்ல இவ ஜெயிச்சிருவாளா? மிருதுலா எனக்கு கிடைக்க மாட்டாளா? இல்ல இல்ல, அதனால என் காதல் உண்மையானது. உண்மையான காதல் கண்டிப்பா சேரும். கண்டிப்பா மிருதுலா எனக்கு கிடைச்சிருவா. என்னவா இருந்த இன்னும் 4 நாள் இருக்கு, அதுக்குள்ள யாருக்கு முடிவுன்னு தெரிஞ்சிடும். எனக்கு இந்த கடவுள் மேலலாம் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் நான் இப்ப கடவுளை நம்புறேன். கடவுள் என்ன கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருவாரு. நான் தான் ஜெயிக்கணும். நான் தான் ஜெயிக்கணும். விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு எண்ண போன வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. அக்கா, எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. நாளைக்கு விடிஞ்சா அவனுக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். குடும்பமே ஒரே சந்தோஷமா இருக்கு. நான் அவன்கிட்ட தாலியை கழுத்துல வாங்கிக்கணுமா? நீ ஏன் அப்படி நினைக்கிற? நான் சொன்னேன் அவன்கிட்ட, நான் சொன்னதான் கேட்டேன். நான் தான் சொன்னேன், நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் தாலி ஏற விட மாட்டேன்னு சொன்னதா இல்லையா? மெதுவா பேசுடி. ரொம்ப ரொம்ப பயமா இருக்குக்கா. சில சமயத்துல நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்துரும் தெரியுமா வாழ்க்கையில. அந்த மாதிரி இவன் கழுத்துல தாலி கட்டிடுவானு தோணுது. நான் நினைச்சிருந்தேன் அக்கா பேசும்போது மறுத்து பேசி இருந்திருக்கலாம். ஆனா என்னால பேச முடியல. ஏன்னா அங்க நம்ம குடும்பமும் தான் இருந்துச்சு. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியாம அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அந்த இடத்துல நான் இருந்திருந்தா இப்போ இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. என்ன பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பி வச்சுட்டான். ஏய், ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் அவன்கிட்ட சவால் விட்டுருக்கேன். என்ன, எனக்கு சவாலில் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும், புரியுதா? நிச்சயதார்த்தம் தானே நடக்க போகுது, ஒன்றும் கழுத தாலி கட்ட போகிறது இல்லையே, நீ தாராளமாக பண்ணிக்கோ. இங்கே பாரு, கல்யாண மேடை, அதாவது மணமேடை வரைக்கும் ஏறி பொண்டு மாறின கதையும் இருக்கு, கல்யாணம் நின்ற கதையும் இருக்கு. என்ன, அதே மாதிரி கண்டிப்பாக உன் கல்யாணத்தை நான் நிறுத்துவேன். நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது சத்தியம் பண்ணி கொடு. பயப்படாம தைரியமா இரு. என்ன, நீ பயந்துட்டாதான் உன் லைஃப்ல நீ நடக்க கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடந்து போகும், புரியுதா? ஏதோ சொல்றேன், கேக்குறேன். மிருதுலா, என்னடி இன்னும் தூங்காம இருக்கீங்க? உன்னை சாயந்தரமே என்ன சொன்னேன்? அதுக்கு தர வேமா சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன். நாளைக்கு விடிஞ்சா நிச்சயதார்த்தம் உனக்கு தான். என்ன, முகம் நல்லா பொலிவா இருக்க வேணாமா? போய் தூங்கு போ. ஏன் தூங்கி எந்திரிச்சாலும் முகம் பொலிவா இருக்குமா, இல்லைன்னா பொலிவா இருக்காதா? இங்க பாரு, என்கிட்ட வாய் கொடுத்துட்டு இருக்காத. வாய் கொடுக்குற நேரத்துல அவளை தூங்கவாத வைக்கலாம். போ. ரொம்ப பண்ணாதமா. என்ன, நீ ரொம்ப பண்ணாதடி. என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க? அவளுக்கு தான் நிச்சயதார்த்தம், என்ன உனக்கு ஆகிற மாதிரி தான் ஒண்ணுமா பண்ணிட்டு இருக்க? வயசுக்கு ஏத்தப்பல பேச, போய் தூங்கு போ. தூங்குறதெல்லாம் இருக்கட்டும். சம்மந்தி சாயந்தரமே கால் பண்ணாங்க. அது என்ன, 3 நாள், அதாவது 4 நாள் வந்து மண்டபத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குமாமா. ஏன்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மறுநாள் ஒவ்வொரு விசேஷமா வர்றதுனால 4 நாள் மண்டபத்திலே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரெஸ், சோப்பு, சீப்பெல்லாம் வச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. என்ன, அங்க வந்துட்டு அம்மா அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன் எதையும் சொல்லாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில கிளம்புறதோட மிருதுலா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வருவோம். சரி போ. இவெல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. மிருதுலா, இப்போ வந்து தூங்க போறியா? என்ன வரமா, ஏமா போட்டு படுத்துற? போமா, வரேன். சரி, சீக்கிரமா தூங்குங்க. வாடி. இவன் கூட கடலை போடலான்னு போனை மறைச்சு மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு வந்தா இங்க 2 பீஸாஸ் உட்காந்துருக்குது. சோ நான் என்னதான் பண்றது? ஆடி வர்றமா. பாத்தியா, என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வரணுமா? அப்ப அம்மாக்கே தெரிஞ்சு போச்சு என் கல்யாணம் நடந்துரும். இங்க பாரு, அவன் எங்கள்கிட்ட தாலி கட்டினா நான் உயிரோட இருக்க மாட்டேன்டி. உங்ககிட்ட நிறைய தடவை இதெல்லாம் சொல்லிட்டேன். நீ லூசு மாதிரி பண்ணாதே. நீ வாய் மூடிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. என்னவோ டேய், அம்மா சொல்ல கேட்காம இப்ப நீ வெளியே வந்துட்ட. அம்மாக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான்டா. நாளைக்கு எங்கேஜ்மெண்ட் வச்சுட்டு இப்படி வெளியே வந்து உட்காந்துருக்க. டேய், வீட்டுக்குள்ள இருந்தா உங்ககிட்ட ஃபீஸ்ஃபுல்லா என்னால பேச முடியல, அதான் வெளியே கூட்டிட்டு வந்தேன். டேய், நான் என்ன உன் பொண்டாட்டியா? டேய், பின்ன பொண்டாட்டிக்கிட்ட தான் பேசுறதுக்கு தனிமையா புருஷன் எதிர்பார்ப்பான். வீட்டுல அது கிடைக்கலன்னு இந்த மாதிரி வெளியே கூட்டிட்டு வந்து பேசுவான். நீ ஏன்டா சம்பந்தம் இல்லாம என்ன கூட்டிட்டு வர? உன் பொண்டாட்டி நாளைக்கு உனக்கு பொண்டாட்டி ஆக போறவதான், அதாவது பாதி பொண்டாட்டி ஆக போறாள் அவதான். டேய், ரொம்ப பண்றடா. நான் குறைச்சே பண்றேன். இப்ப என்ன சொல்லு, வழியாத. ஒண்ணும் இல்லடா, நாளைக்கு அவளுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட்ல நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு தெரியுமா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், டேய் அவ எனக்கு கிடைப்பாளா இல்ல நான் ஏமாந்து போயிடுவேனா?
அப்படின்னு உங்ககிட்ட நிறைய தடவை நான் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? டேய், அன்எக்ஸ்பெக்டடா இவ எனக்கு கிடைச்சாடா. சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு எதுக்காக அந்த கோயிலுக்கு நான் போனேன்னு எனக்கு தெரியல. அவன் எதுக்காக அந்த கோயிலுக்கு வந்தான்னு தெரியல. நான் எதுக்கு அவன் நெத்தியில குங்குமம் வைக்கணும்? ஆனா அப்படியே என் மனசுக்குள்ள இந்த அளவுக்கு வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. எனக்கு தோணுது, காதல்னா இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிறது. இவளை பாக்குறதுக்கு முன்னாடி லவ்ங்கிற ஃபீல்லாம் எனக்கு இருந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் லவ் பண்ணுவேனாங்கிறது எனக்கே டவுட்டா இருந்துச்சு. ஆதிரா அண்ணி கூட கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? உனக்கு வரப்போற மனைவி எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, சாகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் விஷம் குடிச்சு செத்தாதான் தூக்கு மாட்டி செத்தானு தான் நான் கேட்டேன். ஆனா இடத்துக்கு பொருந்துற மாதிரி வரப்போறா தானே? டேய், நான் சீரியஸா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், என்னடா இடையில வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க? டேய், சீரியஸா மட்டும் போக கூடாது, நான் கொஞ்சம் காமெடி பண்ணணும்டா. அதான் சரி, இப்ப என்னதான் நீ சொல்ல வர, அதை சொல்லு. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நானா? டேய், நான் என்ன பண்ண? நீ மட்டும் நான் உடஞ்சு போயிருந்த அந்த தருணத்துல உடஞ்சு போறேன்னு சொல்றதை விட நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். அது தெரியுமா உனக்கு? அக்காவா தங்கச்சியா அப்படின்ற அந்த நிலையிலேயே நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். அப்ப இவ தான் உனக்கு பொண்டாட்டிய வர போறவ, இவ மேல மட்டும் அன்பு வை, அவ உனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லி நிறைய தடவை எனக்கு ஆறுதலா இருந்தவன் நீ தானடா. அந்த விதத்துல உன்னை என்னைக்குமே யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப சொல்றேன், என்ன உனக்கு எனக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய விரிசல் வந்தாலும் சரி, என்ன சண்டை வந்தாலும் சரி, உன்னை எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி நீ என்ன விட்டு கொடுக்க கூடாது. இது என் மேல சத்தியம். டேய், மென்டல் ஆஸ்பத்திரியில இருந்து இது மாத்திரை கிதிரி வாங்கி சாப்பிட்டியாடா? டேய், என்ன நீ போ, நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. சரி சரி விடு, நான் ஃபன் பண்ணல. நான் உன்னைய இது வரைக்குமே எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கல, இனியும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ நல்லா நோட் பண்ணிருக்கியா? நம்ம 5 பேரு கூட பிறந்தவங்க. அதுல நீயும் நானும் மட்டும் எப்போதுமே தனித்துவமா தான் வீட்டுல இருப்போம். அது ஏன்னே தெரியல, சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். ஏன் ஹரிக்கு இப்ப விக்ரம் அண்ணன் மேல இருக்கிற பாசமும் உன் மேல நான் வச்சிருக்க பாசமும் நிறைய வேறுபடும்டா. அதனால எந்த சூழ்நிலையிலையும் நம்ம 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த இடத்துலையும் உன்னை விட்டும் போக மாட்டேன். இது உன் மேல சத்தியம். நானே பார்த்துக்கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானும் உன்னில் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் மடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்புங்கூட ரமை பேசும். என்னம்மா, இன்னும் நீங்க தூங்கலையா? அதான் எல்லா வேலையும் முடிச்சாச்சுலம்மா, அப்புறம் என்ன? என்னடா அம்மாக்கு? அப்பா எங்கம்மா? இன்னமும் மண்டபத்துல இருந்து வராம இருக்காரு? இல்லை, அவர் வந்துட்டாரு. ரொம்ப அலைஞ்சதுனால தலைவலிக்குதுன்னு சொன்னார். அதனால அவருக்கு டேப்லெட் எடுத்து கொடுத்து தூங்க சொல்லிட்டேன். என்கேஜ்மெண்ட் புடவை இருக்குல்ல, ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கேன். ஆதிராவும் அனிதாவும் அது என்ன ஏதுன்னு பார்க்குறேன்னு சொன்னாங்க. தெரியுமா, அதை அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க தூங்க வேண்டியதானே? ஒன்றும் இல்லை விக்ரம், உன்ட்ட தான் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். ஹரி இங்கே வந்து என்னையோட 4-5 நாள் ஆகிப்போச்சு. இன்ன வரைக்குமா அவங்க வீட்டில இருந்து எதுவுமே கேட்காம இருக்காங்க? என்னடா எதுவுமே பேச மாட்டீங்க 2 பேரும்? அம்மா, அது மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டோம். ஹரி பிரசவம் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கிறதா சொல்லி பேசியாச்சு. நான் தான் பாத்துக்க போறேன். டேய், என்ன சொல்லிட்டு இருக்க? ஏய், அவ பொம்பளை பிள்ளை, மாமியார் வீட்டில இருந்து இங்க வந்து உட்கார முடியுமா? அதுவும் மாப்பிள்ளை இல்லாத சமயத்துல ஏதாவது நினைச்சுக்க போறாங்கடா. அவங்க வீட்டுல மாமனார் மாமியார்லாம் யாரும் இல்ல. மாப்பிள்ளையும் வெளிநாடு போயிட்டனால அந்த வீட்டுல இருக்கிறது அவங்க நாத்தனார் மட்டும்தான். அப்புறம் அந்த பொண்ணு பிரியங்கா நினைக்கிறேன், அவ என்னமோ ஹாஸ்டல்ல தங்கறத கேள்விப்பட்டோம், தெரியல. அப்ப இவ மட்டும் அங்க இருந்து என்ன பண்ண போறா? 1 மாசமா இருக்க பொண்ணு தனியா விட சொல்றீங்களா? சரிதான்டா, ஆனா அவ பொம்பளை பிள்ளை, உங்களை மாதிரி ஆம்பளை பிள்ளை கிடையாது. என்ன, பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா புகுந்த வீடு தான் எல்லாமே. பிறந்த வீடு ஒரு விருந்தாளிக்கு வந்துட்டு போற வீடா தான் இருக்கும். நீங்க யார வேணாலும் அப்படி நினைங்க, என் தங்கச்சி அப்படி நினைக்காதீங்க. அவ இங்கதான் இருப்பா. அவளுக்கு குழந்தை பிறந்து மாப்பிள்ளை வர வரைக்கும் அவ இங்கதான் இருப்பா. மற்றதெல்லாம் பாத்துக்கலாமா? என்னமோ சொல்றீங்க, உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. என்ன, பெத்தவ எனக்கு தான் தெரியும். சரி, அதை விடுங்க. அவங்க தூங்கிட்டாளா? சாப்பாடுலாம் கொடுத்தாச்சா? ஆதிரா பத்தி கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னா சாப்பிட வச்சாச்சு. தூங்கிருப்பான்னு தான் நினைக்கிறேன். நான் அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கினேன், அதை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் அவ போனுங்க? அவ ஃபோனு கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. மாப்பிள்ளை கிட்ட ஃபோன் பேசுறதுக்கு ஃபோன் வேணும்ல, அதான். என் நேரமும் என் ஃபோன்லேயே அவளால் பேச முடியாதுல்ல, அதனாலதான். சரி சரி, பாத்துக்கோங்க. அம்மா, இவங்க 2 பேரும் எங்க போனானுங்க? சரண்ட்டு நான் அப்பதே சொன்னேன், வெளியே போறேன். 2 பேரும் நின்றுட்டு இருந்தானுங்க. போகாதடா, நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னேன். சொல்ல கேட்க போயிட்டானுங்களா? அப்படியா? வண்டி எடுத்துட்டு இருந்தானுங்க, வெளியே தான் போனானுங்களா? சொன்னா கேட்கவே மாட்டானுங்கம்மா, விடுங்க, வந்துருவாங்க. சரி, நீங்க போய் பார்த்துட்டு தூங்குங்க, சீக்கிரமா காலையில எந்திரிக்கணும். சரி விக்ரம்.
குட்டிமான்னு அம்மாக்கு தெரியும். ஏன்னா உங்க அப்பாவுக்கு என்ன மாதிரி குட்டிமா தான் வேணுமா. ஆனா உங்க அப்பா கிட்ட நான் நடிப்பேன். என்ன தெரியுமா, அவர்கிட்ட உண்மையை ஒத்துக்கவே கூடாது. கொஞ்ச நாள் அவரை ஏமாத்துவோம். அதான் வானா. வர்றதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஒரே பேச்சு தான் போல. நான் யார்கிட்ட பேச போறேன்? ஓ மருமகட்டாவா? நான் பேசினாலும் ஒன்றும் புரியாது. ஏன்னா பாப்பா குட்டி உண்டா தானே இருக்கும். என்ன தெரியும் பாப்பாக்கு? ஆனா பாப்பா இருக்குல்ல, அதான். குட்டிமா, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இந்தா போனு. அவர் கால் பண்ணிருக்காரா? எனி டைம் புருஷன் நினப்புதான்டா. உனக்கு தான் போனு புடி. எனக்கா? எனக்கு அந்த போன்? ஆமா, உன் போனை தான் அந்த நாத்தனார் உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னீல்ல, அதுக்கு தான் மாப்பிள்ளைக்கிட்ட நீ பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு வேணும்ல, அதுக்கு தான் வாங்கினேன். இதில் உள்ள நம்பரையும் மாப்பிள்ளைக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். அவர் இனிமே இந்த ஃபோனுக்கு தான் கால் பண்ணுவார். ஏனா உன் ஃபோன்லயே நான் பேசுறதுக்கு என்ன? 2 நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணுவேன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன? இருந்தாலும் உனக்குன்னு ஒரு ப்ரைவசி வேணும், ஓகேவா? அப்புறம் மாப்பிள்ளைக்கிட்ட நாளைக்கு சரணுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். நீ எதுவும் சொல்ல வேணாம், ஓகேவா? ரொம்பதான். உன்னை விட கம்மியாக தான் பண்ணுறேன். வாழு வாழு. சரி, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும். நல்லா தூங்கி எந்திரி, ஓகேவா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தூங்கு. தனியாக படுத்துப்பீல இல்லை அண்ணன்? வேணாம் வேணாம் வேணாம். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ பொண்டாட்டி நீயும் இங்க வந்து தூங்குனீங்க பாத்தீங்களா, அதுவே எனக்கு போதும். அப்புறம் ஆதி அண்ணி உடனே சண்டைக்கு வருவாங்க. ஐயோ புதுசா கல்யாணம் ஆனவங்க பிரிச்சு விட்டுட்டான்னு சண்டைக்கு வந்துருவாங்க. வேணாம்ப்பா வேணாம். நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு. போ போ, புதுசா கல்யாணம் ஆனவங்க வேற. சீக்கிரம் போ. அட்டி அட்டி வாங்க போறவரு. சேட்டை, சரியான சேட்டை. வாய் இன்னும் வாயி. எப்படித்தான் மாப்பிள்ள உன் கூட இத்தனை நாளா இருந்தாரோ? அது அவர் செஞ்ச பாவம். அதானே பாவம். அதனாலதான் தொல்லை பொறுக்க முடியாம ஏசிட்டு போயிட்டார் போல. மாப்பிள்ள ஒண்ணு இல்ல, கையிட வலிக்குது. மாப்பிள்ள உன் கூட இல்லைன்னு நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. என்ன, அண்ணன் இருக்கேன். அண்ணன் உன்னை நல்லா பார்த்துப்பேன், புரியுதா? சரியா? சரி, தூங்கு. அண்ணன் காலையில வந்து பேசுறேன். குட் நைட். ஐ லவ் யூ நா. லவ் யூ டூ டி என் குட்டிமா. தூங்கு. நேற்று ஃபுல்லாக ஏங்க காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிருங்க, கிளம்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரே இப்போ தான் போய் குளிக்க போகிறாரு. இவரே எப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி? ஆமாம், இவர் பொறுப்போடு இருந்தால் என்ன, பொறுப்போடு இல்லைன்னா எனக்கு என்ன? அவர் தம்பிக்கு கல்யாணம், அதே மாதிரி என் தங்கச்சிக்கு கல்யாணம். அவங்கவுங்க பொறுப்பாக இருந்து தானே பார்த்துக்கணும். இருந்தாலும் இவர் பொறுப்பாக இருக்கணும்ல. ஐயோ, நான் மென்டல் ஆயிரும் போலயே. அனிதா, சார் சொல்லுங்க. அப்பா நினைச்சுக்கலனா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, என்னோட ஷர்ட் மட்டும் அயன் பண்ணாமல் வச்சுட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் அயன் பண்ணி, ஏன்னா நான் வந்து அயன் பண்ண டைம் ஆகிடும். அதுக்கு தான். இதுக்காக அக்ரிமெண்ட்டு. சார் இதெல்லாம் ஒன்றும் அக்ரிமெண்ட்டில் போடலை. ஷர்ட் தானே அயன் பண்ணணும், அயன் பண்ணி தரேன். நீங்கள் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க சார். சரிங்க, சரி, தேங்க்ஸ். பரவாயில்ல சார். விட்டா எல்லாத்துக்குமே அக்ரிமெண்ட்னு சொல்லிடுவாரு போல. ஐயோ, கீழே விழுந்துருச்சு. என்ன ஏதோ கொலுசு மாதிரி இருக்கு. இவர் கொலுசு இல்லாம போடுறாரு. சேச்சே, சி பார்த்தா கொலுசு போடுற மாதிரியே தெரியுது. அப்ப இது யாரோடது? நான் வர்றதுக்கு முன்னாடி இவர் எப்படியும் தனியாக தான் இருந்திருப்பாரு. ஒரு பேச்சுலர் ரூமில் ஒரு பொண்ணோட கொலுசா? ஒருவேளை பூமின்னு சொல்கிறாரே, அந்த பொண்ணோட கொலுசா இருக்குமா? ஐயோ, ஒன்றுமே புரியலையே. முதல்ல அந்த பூமி யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி பூமின்னு சொல்லி தானே என்னை நெருங்குறாரு. அப்போ அந்த பூமிக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். ஆமாம், நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இருந்தாலும் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதனால்
அதை முத கண்டுபிடிங்க. என்னங்க ஐன் ஐயோ வராரு. எங்க ஐன் என்னங்க ஐன் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், அதுக்கு தான் ஷர்ட் எடுக்க போனால் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, நான் அயன் பண்ணி தரேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நானே பண்ணிக்கிறேன். ரொம்ப பண்ணாதீங்க சார், என்கிட்ட தானே கொடுத்தீங்க, என்னதான் அயன் பண்ண சொன்னீங்க. என்கிட்ட யாராவது ஒரு வேலையை சொன்னால் அதை கண்டிப்பாக நான் செஞ்சு முடிச்சிடுவேன். முடிச்சானாதான் எனக்கு திருப்தி ஆகும். அதனால நானே அயன் பண்ணி தரேன். பத்தியா என்னமோ என்னமோ இருக்கு இவகிட்ட. ஏதாவது ஒண்ணு பேசினா என்னால வாய்வை திறக்க முடியல. உடனே சொல்லுவீங்க இதெல்லாம் அக்ரிமெண்ட்ல போடவே இல்லைன்னு. ஏங்க சத்தமா பேசாதீங்க. சரிங்க சார். சாரி, தெரியாம முட்டிட்டேன் சார். முட்டிட்டு அப்படியே விட்டா கொம்பு முளைச்சிடும் சார், மறுபடியும் முட்டுங்க. என்னது? சார் நான் வேணும்னு சொல்லலை, முட்டிட்டு அப்படியே விட்டுட்டா கண்டிப்பாக கொம்பு முளைச்சிரும். அப்புறம் அவ்வளோதான் சார். அதான் ஒரு பார்வை வீசுவார் உயிரின் கயிறில் அவிழுமே செவ்விதழ் வருடும் போது தேவ தங்கம் உருகுமே முட்டுங்க சார். உலகில் ஓசை அடங்கும் போது உயிரில் ஓசை தொடங்குமே வானிலா நானுமே மூகில் இழுத்து கண் மூடுமே. ஐயோ கனி, என்ன பண்ணிட்ட? அடியே வா போலாம். குட்டிமா, தப்பான நேரத்துல உள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வரல, கனி தான் ஓடி வந்தா. அவளை பிடிக்க வந்து இங்க. சரி கண்டினியூ பண்ணுங்க. சாரி. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஹரிமா. அது ஒன்றும் இல்லைம்மா. அனி அது வந்து டக்குனு ஒத்துக்க முடியாது. நீ ஓகே ஒத்துக்கிறேன். சரி நாங்கள் தப்பான நேரத்துல உள்ள வந்துட்டோம். கனி வா போலாம். உனக்கு என்னடி பட்டு, நீ அழகு அழகா இருக்க. அப்பப்பப்பா, சரியான போட்டி. உனக்கு என்ன, நீயும் நல்லாதான் இருக்க. நீ என்னைக்குமே அழகுதான். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீ ஒரு ராஜகுமாரி, குயின். குயின். சரி தப்பான நேரத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி நீங்க ரொமான்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. நாளை கழிச்சு சரண்டி கீழே வச்சுக்கலாம். ஏய் பாலே, வட்டி வாங்க போற. ஓடிட்டே இருக்க நீ, பிச்சு போடுவேன். ஒரு இடத்துல போய் உட்காரு. அங்கங்க ஓடிட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சரி கண்டினியூ பண்ணி சீக்கிரம் அங்க நாங்க வந்துறோம். அண்ணி கங்க்ராச்சுலேஷன். ஏய், வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் எப்ப பார்த்தாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? நீங்க முட்டலைன்னா கண்டிப்பா எனக்கு கொம்பு முளைச்சிருக்கும். ஆமாங்க, கண்டிப்பா கொம்பு முளைச்சிருக்கும். ஐயோ, இன்னமும் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்புறீங்க. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. சரி, ஏற்கனவே டைம் ஆச்சு. நீங்க முதல்ல போங்க. அடுத்து யாராவது வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட போறாங்க. போங்க. இருந்தாலும் ரொம்ப தான் சார் ஈகோ பாக்குறீங்க. வர இவங்க நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. பேசுறது எல்லாத்தையும் ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுறாங்க. என்னதான் சொல்ல வராங்க? ஐயோ, சரி நம்ம போய் கிளம்பலாம். என்ன மிஸ்டர் பொறுக்கி, எப்படி இருக்க? என் பொண்டாட்டிக்கு அழகுக்கு என்ன குறைச்சல், தேவதை மாதிரி இருக்கா. போதும் ஐஸ் வச்சது. சரி கிளம்பலாமா? கிளம்ப வேண்டியதான். வர அழகு கூடிக்கிட்டே இருக்கியே, என்ன விசேஷம்? ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தெரியுது பொறுக்கி. இதெல்லாம் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து வச்சுக்கலாமா? எப்படி? கொஞ்சம் ரசிச்சு பேசிடக்கூடாது. அப்படியே ரசிச்சு பேசிட்டா போதும். ரொம்ப ஓவரா பண்றடி நீ. படி. சரிங்க பொறுக்கி. சரி கிளம்பலாமா? இனித்திடும் நரகமா காதல்
இப்ப ஏன்டி அழுதுட்டு இருக்க? எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் பிடிக்கல. இங்க வந்து என்கிட்ட பிடிக்கலன்னு சொல்லி அன்னைக்கு கேட்டே கட்டன்றக்கே நீ பேசினா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க மாடி. அக்கா என்னால அன்னைக்கு மறுத்து பேச முடியலக்கா. ஆனா இப்ப தோணுது அன்னைக்கு நான் மறுத்து பேசிருக்கலாம்னு. அக்கா அக்கா எனக்கு இது வேணாம்க்கா. என்னால இதை பண்ணிக்க முடியாது. ஏய் அழாதடி, கஷ்டமா இருக்கு. ஏய் மிருதுலா, நீ எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு எனக்கு இப்ப வரைக்குமே தெரியல. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. பிடிக்காத விஷயத்தை எப்படி நான் பண்ணிப்பாங்களா? எனக்குள்ள இருக்கிற வலி எனக்கு தான் தெரியும். ஏய் எனக்கு புரியுதுடி. நீ ஃபர்ஸ்ட் அழுகாம நான் சொல்றது மட்டும் கேளு. என்ன நீ அழுதுட்டாப்ல மட்டும் இங்க எதுவும் மாறிட போறது கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, அவன் எவ்வளவு தூரம் ஆடணுமோ அவ்வளவு தூரம் ஆடிட்டு போட்டோம். என்ன இதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எவ்வளவு தூரம் ஆடினாலும் அவனால எங்க போயிட முடியும்னு நினைக்கிற? ஒன்றும் பண்ண முடியாது. நிச்சயதார்த்தம் தான் நடக்குது, இதை நீ பண்ணிக்கோ. ஆனா இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும், உன் கழுத்துல அவன் கட்டுற தாலி ஏற விடாம எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாம நான் சொல்றத மட்டும் கேளு. நான் ஒண்ணே ஒண்ணு உன்கிட்ட கேட்கவா? என்னோட நிலைமையில நீ இருந்தா உனக்கு பிடிக்காத விஷயத்த நீ செய்வியாடி? சத்தியமா என்னால முடியல தெரியுமா? ஏய் எனக்கு புரியுதுடி, அழாத. கண்களில் பொங்கும் நேரில் காட்சியும் மறைந்து போகும். காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும். டேய் டேய் மகேஷ். சரண், என்னடா யோசனை? எனக்கு என்ன யோசனை? எனக்கு எந்த யோசனையும் இல்லை. ஆளு சும்மா ஜம்முன்னு இருக்கியேடா. கோட்டை எடுக்கும்போது கூட ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா ஜம்முன்னு இருக்கு. கல்யாண கலை வந்துருச்சு போல. போட வெக்கமா இருக்கு. ஐயா வலி இது தொடச்சுக்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் எனக்கு பாதி பொண்டாட்டியாக போறான். அப்புறம் இன்னும் 3 நாள்ல அவன் எனக்கு முழு பொண்டாட்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அதாவது காதலிச்ச பொண்ணவே கல்யாணம் பண்றதெல்லாம் ஒரு வரம் தெரியுமா? அது உனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். எனக்கு புரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்திலேயே நீ தேடிட்டு இருக்கவ எவன்னு பார்த்து அவளை உன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன். என்ன? அப்பெல்லாம் ஒரு விஷயம் நடக்குமாடா? நடக்கிறது பேசு. சரி, எங்க இன்னும் விஜயன் தான் மற்றவங்களெல்லாம் காணும். விஜயண்ணனும் விக்ரமண்ணனும் வெளியே வேலையா இருக்காங்க. என் மாதம் எங்க போனான்னு தெரியல. சரி ஓகே, நானும் அவங்களுக்கு போய் ஏதாவது ஹெல்ப்பா இருக்கேன். கூப்பிடும் போது வந்துடுறேன். சாமி வேற ஏதாவது வேணுமா? இல்லம்மா, வேற எதுவும் வேணாம். பொண்ணையும் மாப்பிளையும் சீக்கிரமா ரெடி ஆகி மேடையில உட்கார சொல்லுங்க. நேரி ஆயிட்டே இருக்கு. சீக்கிரமா நிச்சயம் படிக்கணும்ல. சரிங்க சாமி, இன்னும் 10 நிமிஷத்துல எடுத்து ரெடியாக சொல்லிடுறேன். சரிங்க. ஆதிரா, அனிதா, என்ன பண்றீங்க? அத்தை என்னங்கத்தா? வாங்கம்மா, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். எங்க உங்க 2 பேத்தோட புருஷனை காணா? எங்க போனாங்க 2 பேரும்? அத்தை விஜய் வெளிய வர்றவங்கள வரவேத்துட்டு இருக்காரு. விக்ரம் எங்க போனாருன்னு தெரியல. பந்தி வைக்கிற இடத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி சரி, கொஞ்சம் சீக்கிரமா எல்லாத்தையும் வர சொல்லுங்க. ஐயா டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் உட்கார சொல்லுங்க. நிச்சயம் வர படிக்கணுமா? மாமா இங்க? அத்தை மாமாவும் பந்தி பரிமாறுறதா இருந்தாரு. அத்தை நீங்க பாருங்க, நாங்க எனக்கு சீக்கிரம் கூட்டிட்டு வரோம். சரிம்மா. நீ வாழவே நான் செல்வேன். நாள் போகவே வருவேன். பரவாயில்லடி, சுடிதாரை விட சாரியில பார்க்க அழகா இருக்க. அப்போ நான் சுடிதார்ல அழகா இல்ல, அப்படித்தானே? ஏமா இருமா, சண்டை மட்டும் போடாதம்மா ப்ளீஸ். 4 நாள் இந்த மண்டபத்துல தான். அது வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்டி. சண்டை போட்டினோட சமாதானப்படுத்த முடியாதுடி. அந்த பயம் இருக்கட்டும். இனி எங்கேயாவது நீ அழுகலன்னு சொல்லுவ, மூஞ்சில குத்து வேண்டாம் ராஸ்கல். குத்து குத்து. உங்க ரொமான்ஸ்ல தீய வைக்க வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டேய் என்ன நீங்க Dress போடாம நின்னுட்டு இருக்க? ஏய், தப்பு தப்பா பேசாதடி. ட்ரெஸ் போட்டுட்டு தான் நின்னுட்டு இருக்க. டேய் லூசு, புது Dress போடாம நிக்கிற? நாங்களா போட்டு போண்டி உன்னை மாதிரி போட்டுட்டு என்ன பீத்திட்டு தெரியறாங்கன்னு இதுவா? நாங்களாம் கரெக்டா அந்த டைமிங்க்கு நாங்க போடுவோம். காவியா ரொம்ப பண்ணாதன்னா மூஞ்ச பேத்துருவேன். நீ அவன் முன்னாடி சீன் போடுறது தெரியும். நீ மூடு சரியா? என்ன மச்சான் இப்படி சுத்தி தெரிஞ்சா எப்படி? என்னடா மச்சாங்கிற? மச்சான் சொல்லி ஐஸ் வச்சாலும் இந்த குண்டாமாவெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது. ஆமாமா, உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி தரீங்கன்னா நீ மச்சான் கூப்பிட மாதிரி. இல்லைன்னா நீ எனக்கு மச்சான் தான்டா. இல்லைனாலும் உன் அக்கா எனக்கு பொண்டாட்டியா வர பரவாதான். நீ நினைச்சிட்டே ரெடி. மொத்தமும் காதல சங்கூத போறாங்க. ஆரஞ்சு மண்டே வரல. அவனுக்கு லூஸ் மோசனாமா? நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டான். ச்சே,
என்னடா வச்சு செய்யலான்னு பார்த்து இப்படி பண்ணிட்டீங்களே. சரி ஓகே, நாளைக்கு ஒரு வேண்டில் வச்சு செஞ்சுக்கலாம். 4 நாளைக்கு மண்டபம் தான், ஒரே ரொமான்ஸ் தான், ஜாலி தான், என்ஜாய் தான். இல்ல உனக்கு இங்க மச்சம் இருக்குடா. நீங்க வேற ஏன்டா சும்மா இருங்கடா. பல்ல காமிச்சிட்டு இருக்கா, எப்ப சூனிய கரிய மாறுவான்னு எனக்கு தானே தெரியும். டேய் மச்சான், மாத்தி விட நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? அதான் நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? சரி, நீங்களா பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வந்து பேசுறேன் என்ன. அப்புறம் அம்மா தேடுவாங்க என்ன. அப்படியே ஓடி போயிரு என்ன. என் நுகர்ந்த காற்று மெதுவாய் மெல்ல பிறந்த காதல் உலகே என் விரிந்த வீட்டில் நீயே நீயே. கனி பாத்து விளையாடு, கீழே விழுந்துற போற. ஏ சீதா, இது அந்த சரிகாவோட நாத்தனார் தானே? இப்ப கூட வெளிநாட்டுக்கு போயிருக்கானே, அவன் பொண்டாட்டி தானே அது? அட ஆமா, சரிகா தம்பி பொண்டாட்டிதே. என்ன இங்க வந்து பல்ல காமிச்சிட்டு இருக்கா? வாழ வெட்டி வந்து அண்ணன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இங்க உட்காந்து பல்ல காமிச்சிட்டு இருக்கா? ஒரு கேப்போம். ஏமா எமோய், சொல்லுங்க. இல்ல இல்ல, லெஃப்ட்ல கொண்டு போய் போடுப்பா. நீ சரிகாவோட நாத்தனார் தானே? சரிகா தம்பி பொண்டாட்டி தானே? ஆமா. இந்த பைத்தியக்காரி மண்டபத்துக்கு வர சொல்லிட்டு எங்க போனான்டா தெரியல. ஆமா, உன் வீட்டுக்காரங்க எங்க? என்னமோ வெளிநாட்டுக்கு போயிட்டதா சொல்லி சொன்னாங்க. ஆமா. ஓஹோ, வீட்டுக்காரன் வெளிநாட்டுக்கு போனதால அண்ணன் வீட்ல வந்து இருக்கியோ? அது சரிம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுவும் பயந்துட்டே இருக்காத. அங்க இருந்தபோது பயந்து தானே இருந்தேன். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க தான், சரிகாவோட ஃப்ரெண்டுங்க. ஓ சரி. சரிக்கா பாவம், என்ன பிள்ளையோ மாமியா வீட்டுல சண்டை போட்டுட்டு சரி அவ நல்லா பேசிவிட்டு இங்க வந்து வாழை வெட்டியா உட்காந்துருக்கல. இவெல்லாம் இந்த மாதிரி ஒரு விழால கலந்துக்கிட்டா அந்த விழா சிறந்து விளங்குமாக்கும், இல்ல நல்லாவே இருக்குமாக்கும். அந்த அறிவு கூட இவருக்குலாம் இருக்க வேணாம். புருஷனோட வந்து இருக்கிறத இவளும் இருக்க மாட்டாளுங்க. இது ஒரு பொழப்ப வச்சுட்டு தெரியறாளுங்க என்ன. சரியா சொன்ன. இவளா இப்படி நல்ல விஷயத்துக்கு முன்னாடி வந்து நிக்கலாமா? புருஷனோட இருக்கிறவளையே அவ முன்னாடி வந்து நிக்க மாட்டா. புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு மாமி வீட்டுல சண்டை போட்டு அண்ணன் வீட்டுல வந்து உட்காந்து இருக்கிறவங்க இங்க வந்து வரணும் இருக்கா என்ன? இனி இந்த கல்யாணத்துல என்னென்னலாம் நடக்க போகுதோ. ஐயோ ஐயோ, கடவுளுக்குதே வெளிச்சம். டேய் டேய் குட்டிமா, குட்டிமா இங்க பாரு, அண்ணனை பாரு. டேய் வா ஓடி. உன்னை என்ன சொன்ன? என் கூடவே இருக்கணும்னு சொல்லி சொன்னா இல்லையா? இப்ப எதுக்கு இங்க வந்த? அங்கங்க ஓடிட்டே இருப்ப என்ன, அப்படித்தானே? சொல்றது எதையுமே கேட்க மாட்டேற குட்டிமா நீ. ஒண்ணும் இல்ல, விடு, நான் போறேன். அப்படியே அடம் புடிச்சிட்டே இரு என்ன. அங்க பிரியங்கா நிக்கிறா, நான் அவகிட்ட போய் பேசிட்டு வரேன். நான் எங்கேயும் போல. நீ போ, நீ வேற ஏதாவது வேலை இருந்தா பார்ப்போ. டேய் குட்டிமா, எனக்கு புரியுது. இந்த பொம்பளைங்க பேசுனத மனசுக்குள்ள வச்சுட்டு தானே இப்படி போயிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் நாத்தனாருன்னு நல்லாவே எனக்கு புரியுது. அந்த பொம்பளையை சும்மா விட்டுருவேன் மட்டும் நினைக்காத ஹரி. எல்லா ஃபங்க்ஷன்லயும் இந்த மாதிரி 4-5 தெரியத்தான் செய்யுதுங்க. சே. நீ இங்க கொஞ்சம் வாங்க விக்ரம். வரேன். அடடி அண்ணி, உங்களை தான் மண்டபத்துக்கு தேடிட்டு இருந்தேன். கிடைச்சிட்டீங்க. நான் இந்த மண்டபத்துக்குள்ள தான் இருக்கேன். நான் இங்க போக போறேன். அப்புறம் அன்னைக்கே நீ ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லி தானே அனுப்பி வச்சேன். ஐயோ அண்ணி, அன்னைக்கே சொல்லலாம்னு நினைச்சேன். உங்ககிட்ட வேற ஃபோன் இல்லைல்ல. அப்புறம் மாமாங்க நம்பர் யாரோட நம்பர் எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஹாஸ்டலே கிடைக்கல அண்ணி. ரொம்ப ட்ரை பண்ணி அப்புறமா தான் ஹாஸ்டல் கிடைச்சது. அதுவும் ஏதோ அப்படிங்கிற மாதிரி. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேவே போட்டுட்டேன். நீ உனக்கு இவ்வளோ கஷ்டம் வேணுமா? நீ பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம். இல்லை நீ, என்னால் அது மட்டும் முடியாது. உங்களை துரத்தினவ நான் மட்டும் அங்கே எதுக்கு இருக்கணும்? அவள் தனியாகவே கிடந்து சாகட்டும், நீ விடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், மேடம் அத்தையாக போறீங்க. அண்ணி என்ன சொல்றீங்க? நிஜமாவா? கன்ஃபார்ம் ஆகி 3 நாள் ஆச்சு. அப்போ எனக்கு ஒரு மருமகனா வர போறான்னு சொல்லுங்க. அண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நீங்க அங்க இருக்கிறதுக்கு உங்க அண்ணன் வீட்டுல இருக்கிறதா சேஃப். ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அண்ணன் இல்லாத இந்த சமயத்துல. அதுவும் சரிதான். அப்புறம் உங்க அண்ணன் கால் பண்ணாரு. இத்தனை நாளா சிக்னல் கிடைக்காம வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணாரு. நம்பர் வச்சிருக்கேன், நான் கொடுக்குறேன். நீ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன் அண்ணங்கிட்ட. சரிங்க நீ, உடம்ப பார்த்துக்கோங்க, சேஃபாக இருங்க. ஓகே. நான் அன்னிலேருந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனால் என்னால் முடியாமல் போயிடுச்சு. இப்போ பாருங்க, சந்தியா கம்பல் பண்ணி நீ வந்தே ஆகணும்னு வந்துட்டு. ஆனால் அந்த மென்டலை காணாம். பிரியங்கா வந்துட்டா, வாடியம்மா வா. சாரிடி, சாரி, என் தங்கச்சி கூட உள்ள இருந்தேன், அதனால நான் கவனிக்க முடியல. நீ இப்படியே சொல்லிடி. மண்டபத்துக்கு வர சொல்லிட்டு நான் போய் யார்கிட்ட என்ன பேசுறது, எனக்கு என்ன தெரியும்? நல்ல வேலை அண்ணியை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுவும் சரிதான். சரி உள்ளவா. அக்கா இங்க வா, சீக்கிரம் வா. என்னடி? சீக்கிரம் வாக்கா. அண்ணி
என்ன குட்டிமா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் என்ன சொன்னேன்? எங்கேயும் போகாத, என் கூடவே இருன்னு சொல்றேன்னா இல்லையா? ஆ, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கீழே விழுந்திருப்ப. என்ன ஆகுறது? ஆ, நானும் வேற என்ன பண்ணனா? அந்த பொண்ணு தெரியாம தட்டி விட்டுட்டு போயிட்டா. நானே கீழ விழுந்தேன். நீ ரொம்ப பண்றப்போ இனிமே நான் உங்களை பேசவே மாட்டேன். கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல என்ன? வா என் கூட. டேய், என்னடா குட்டிமா? ஆ, சொன்னானே உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். ஆ, அண்ணன் சொன்னா கேட்க மாட்டியா? நீ போ. போ. சரி சரி, இனி திட்ட மாட்டேன் சரியா? அப்புறம் இந்த ஓரமா போய் ஒதுங்கி நிக்கிற வேலையெல்லாம் ஆகக்கூடாது. ம், சரியா? போலாமா? ஆமா பிரியங்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. நீ ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, எதுவும் நினைச்சுக்காதீங்க. அது ஒரு சின்ன பரவாயில்லம்மா, இருக்கட்டும். அதான் சரண் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டியே. சரிம்மா, உள்ள போ. சரிங்க மாமா. அப்புறம் அண்ணி பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. பத்திரமா பாத்துக்கோங்க. சரியா? எங்க நாங்க பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கோம். ஆனா நாங்க பாத்துக்கிறவங்க தான் கொஞ்சம் கவனம் இல்லாம அங்கங்க ஆடிட்டு இருக்காங்க, பாத்தீங்கல்ல? அது அண்ணி அப்படிதான், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. சரி மாமா, நான் உள்ள போறேன். சரிம்மா. கோவமா? கோவலாம் இல்ல. ஆனா நான் உனக்கு என்னதான் பண்ண? எதுக்கு என்ன இவ்வளவு பாசம் வச்சிருக்க? நீ எனக்கு தங்கச்சியா பிறந்ததுதான் தப்பு. அதனாலதான் இவ்வளவு பாசம். எனக்கு ஒண்ணுனா உனக்கு அவ்வளவு துடிக்குமா? பின்ன துடிக்காதா? நீ என் குட்டி மாடிய தங்கம். இப்போ நான் இனி பேசாம போலாமா? எங்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆச்சு. எனக்காக ஏனிடலாம் நீ கூடவே நின்னாயே. எறும்பு அண்டாம என்ன கண்ணில வச்சாயே. நான் போகும் பாதையாவும் நீ அருகினில் இருப்பாயே. உன் வயிற்றுல உன்ன மாதிரியே சேட்டை பண்றதுக்கு குட்டி பாப்பா ஒண்ணு வளர்ந்துட்டு இருக்கு பாத்தியா? அதை வெளியே கூட்டு வர வரைக்கும் இந்த பெரிய பாப்பா அடங்கி உடங்கி அமைதியா இருக்கணும். அதுக்குதான் இவ்வளவு கண்ட்ரோல். சொன்னது கேட்கலன்னு வையி அப்புறம் இருக்கு. வா போலாம். அடி கன்ஃபார்ம் நினைக்கிறேன். வா. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. மா, நல்ல நேரம் ஆகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டிட்டீங்கல்ல, சீக்கிரமா ஆரம்பிச்சு விடுங்கம்மா. ஆமா அத்தை, சீக்கிரமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயம் ஒரே படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிளையும் மாலை மாத்திக்கணும். மாத்த சொல்லுங்க. சரிங்க சாமி. சரண், மிருதுலா, 2 பேரும் மாலை மாத்திக்கோங்க. சரிங்கப்பா. என்னடி பாக்குற? நான் தான் சொன்னேன்ல, சரண் நினைச்சத நடத்துவான். டேய் மாப்ள, உன்னால நிச்சயதார்த்தம் தான் பண்ண முடியும், கல்யாணம் பண்ண விட மாட்டேன்டா. டேய், நான் தான் சொன்னேன்ல, எவ்வளோ ஆடணுமோ அவ்வளோ ஆடிக்கோ. என்ன, கல்யாணம் நடக்க போறது இல்ல, நிச்சயம் வேணா கூட நடக்கும். அதை நடக்க விட்டு வேடிக்கை பார்ப்பேன். தாலி கட்ட விட்டு வேடிக்கை பார்ப்பேன்னு நினைக்காத. சரண், நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு கிடைக்குதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா லவ் பண்ற பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரம். இன்னைக்கு அது உனக்கு நடக்க போகுது. எனக்கு அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கணும். இப்படி ஒரு கோலத்துல நீ ஆசைப்பட்ட பொண்ணோட உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா நடந்து இருக்குடா. முடிஞ்சது எல்லாமே ஒரு கனவா போயிடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். என்னை இப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுச்சுல. டேய், நேரம் ஆகுது, மாலை மாத்துங்க. ம். நீ இருக்கும் இந்த இடத்தில் வேறொருவன் இருந்தால் என் மனம் தாங்காதடா, உடல் இருக்காதடா, என் உயிர் இருக்காதடா, என் உயிர் இருக்காதடா, காதலா. காதல் ஒரு கண்ணாடியா, இறுதியில் உடைந்து போகுதே. காதல் ஒரு காத்தாடியா. இப்ப நிச்சயம் அவரை படிச்சிடலாம் சாமி. சரி. தேவிலம்பி வருடம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வேலன் சாந்தி அவர்களின் மகன் வழி பேரனும், பாண்டி மேகலா அவர்களின் மகள் வழி பேரனும், இளமாறன் இந்திரா அவர்களின் புதல்வனுமான சரண்குமார் என்கிற சரணுக்கும், கோவலன் கண்ணகி அவர்களின் மகன் வழி பேத்தியும், மகாலட்சுமி புண்ணியமூர்த்தி அவர்களின் மகள் வழி பேத்தியும், செல்லப்பாண்டி சீதா அவர்களின் புதல்வியுமான மிருதுலா தேவி என்கிற மிருதுலாவிற்கும் வருகிற டிசம்பர் 23ஆம் தேதி அன்று இவர்களின் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. தட்டை மாத்திக்கோங்க. மாத்திட்டு பொண்ணு மாப்பிளையும் இந்த மோதிரத்தை மாத்திக்க சொல்லுங்க. அவ்வளவுதான், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. டேய், மோதிரத்தை மாத்துங்க.